ஒரு சிபிஐ அதிகாரிய வில்லம்ப கொண்டு ஒருத்தர் திடீர்னு தாக்குறாரு. அவரோட அந்த சிபிஐ அதிகாரியோட நெஞ்சில அம்பு பாஞ்சு படுகாயம் அடைகிறாரு. லக்னோல நடந்திருக்கு இந்த சம்பவம். இதோட பின்னணிய போய் ஆராய்ஞ்சோம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்குங்க. அது என்னங்கிறத விரிவா அந்த இதுல பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐல அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற வீரேந்திர சிங் அப்படிங்கிறவரு தன்னுடைய அலுவலகத்துல இருந்து வெளியில வராரு. வரும்போது திடீர்னு ஒருத்தர் விலம்ப வச்சுக்கிட்டு நேரா வந்து அவரை வந்து தாக்குறாரு. அம்பு நேரா அவரோட நெஞ்சில போய் குத்தி படுகாயம் அடைஞ்சு அவர் கீழே விழுகிறாரு. அவர் விடாம துரத்தி மறுபடியும் போய் தாக்க போகும்போது அங்க இருந்தவங்க எல்லாம் அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. சரி, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் அந்த தாக்குதல் நடத்துறவரோட அவர் வந்து முன்னாள் ரயில்வே எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது அவரோட வந்து ஒரு கேங் மேனா இருந்திருக்காரு. கேங் மேன் அப்படின்னா ரயில்வே தண்டவாளத்தை பராமரிக்கிற ஒரு பணியில இருந்தவர் 1993 வரல அவர் வந்து இதா இருந்திருக்காரு. அப்போ அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை விசாரிச்சுட்டு இருந்தவர் தான் இந்த வீரேந்திர சிங். இந்த வீரேந்திர சிங் அந்த வழக்கை விசாரிக்கும் போது அந்த கேங்மேனா இருந்த தினேஷ் முர்மு அப்படிங்கிறவருக்கு வேலை பறி போகுது. இதனால பழிவாங்கும் நோக்கத்தோட அவர் வந்து ஏற்கனவே 2005ஆம் ஆண்டு இதே ஏஎஸ்ஐ வீரேந்திர சிங்கை வந்து தாக்கியிருக்காரு. இந்த வழக்குல அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்கும் போயிருக்காரு. இந்த நிலையில மறுபடியும் இப்போ லக்னோவுக்கு வந்து அங்க இருக்கிற சிபிஐ அலுவலகத்துக்கு வெளியில வந்துட்டு இருக்கும் போது அம்பை வச்சு அவரை வந்து தாக்கியிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, தாக்குற வீடியோவும் சிசிடிவி வீடியோவும் வெளியே வந்திருந்துச்சு. 1993ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஊழல் வழக்குல பணியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு ரயில்வே எம்ப்ளாயி அதன் பிறகு ஏற்கனவே 2005ல ஒரு முறை தாக்கியிருக்காரு. இப்போ 2025லயும் வந்து மறுபடியும் இப்படி ஒரு கொடூர சம்பவத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமா தான் இருக்கு.